பேருமே ரொம்ப அமைதியா வராங்க. இப்ப நம்ம ஏதாவது பேசணும், பிரபு கண்டிப்பா டென்ஷன் ஆவான். நமக்கும் ரொம்ப போர் அடிக்குதே. இருக்கிற சிச்சுவேஷனை கூல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாங் கேட்கலாமா? கேட்கலாம். பிரபு கிட்ட சாங் போட சொன்னா அவன் டென்ஷன் ஆவான். என்ன பண்ணலாம்? நம்ம மொபைல்லயே ஒரு சாங்க வைக்கலாம். இப்ப நாம வைக்கிற சாங்ல எல்லாரும் ஹாப்பி ஆயிரணும். நானே இப்ப பெரிய ப்ராப்ளத்துல இருக்கேன். இப்ப நோ ப்ராப்ளம் பாட்டு கேக்குதா? ஒழுங்கா ஆஃப் பண்ணிரு, உழைச்சிருவேன். இல்ல உன்னை கார்ல இருந்து இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். நோ ப்ராப்ளம் வேணாம், பிகாஸ் எனக்கு ப்ராப்ளம். பாவம், அவுல் பேபி மூடு தெரியாம குலபுதம் பாட்டு போட்டு இருக்கான். இப்போ நாம கரெக்டான பாட்டு போட்டு அவுல் பேபி டென்ஷனை குறைக்கலாமா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பம். என்ன ஹே ஹே, இதோ பாருங்க, உங்களை வெளியில தூக்கி போட மாட்டேன். ஆனா கண்டிப்பா உங்க மொபைல் வெளில தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கா பாட்டு ஆஃப் பண்ணுங்க. அதெல்லாம் அவுல் பேபி, இதோ பாருங்க, என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. ஒழுங்கா அந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்க. இப்ப ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? ஹாய் சார், ஆக்சுவலி நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். இல்ல இல்ல சார், சார் இல்ல சார், ஆக்சுவலி எப்போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். பட் அது சாரி சார், நான் இதை எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். சார் அது இல்ல சார். சார் இல்ல சார், எல்லாம் இந்த ஊராளுங்களாம் சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க சார். சார் சாரி சார், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் நோ சார். சார் சார் அப்படிலாம் சார், ப்ளீஸ் சார். ஏற்கனவே அவுல் பேபி செம்ம டென்ஷனா இருக்கிறான். இதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி எவனோ ஃபோன் பண்ணி பேசிட்டான் போலகுதே. சரி, நாம இப்ப எதுவும் வாயை திறக்கவே கூடாது. வீட்டுக்கு போற வரைக்கும் அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம். இப்ப எதுக்கு என்னைய பாத்துட்டு வரீங்க? இல்ல, நீ தானே என்ன எதுவுமே பேசாதன்னு சொன்னா, அதான் சும்மா உன்னை பார்த்துனார். எது இப்போ காரை நிறுத்தின? உங்களுக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல, என் காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்து இறங்குறேன். ஓகே மாப்ள? அவுல் பேபி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ், ஓகேவா?
இப்போ பாருங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்க பேசாம பின்னாடி போய் உட்காருங்க. போங்க. டெக்குள்ள போதும். முன்னாடி வாடா. கொஞ்ச நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கோவப்படாதீங்க. கோவப்படுறாங்களே. போங்க. மாப்பிள, என்ன போற வழியில ஏதாவது பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா என்ன அங்க இறக்கி விட்டுரு. எதுக்கு? இல்ல, உங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில என்ன எங்கேயாச்சும் நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டீங்கன்னா என் பாடு திண்டாட்டம் ஆயிரும். அதான். மாப்பிள, கோச்சுக்காத மாப்பிள. நடந்தது நடந்து போச்சு. நீ டென்ஷனா இருந்து நீ என்ன ஆக போகுது? தெரியலடா, எப்படி சித்தப்பாவை சமாளிக்க போறேன்னே தெரியல. இது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா அந்த ப்ராஜெக்டா. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, அவர்கிட்ட எதுவுமே இதை பத்தி பேச வேணாம். ஓகே மாப்பிள, எப்படியும் அவருக்கு தெரிஞ்சுதானே ஆகும். டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கும் தான் சொல்றேன். சரி மாப்பிள, எதுக்கு இந்த பக்கமா போற? இந்த ப்ராஜெக்ட் விஷயமா வக்கீல்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதான் அவரை பார்த்து பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். ஐயோ, இந்த ஆள் ஃபோன் பண்றான். என்ன பதில் சொல்றது? வேற புரிஞ்சிக்காம பேசுவானே. ஹாய் சார், குட் ஈவினிங். பேட் ஈவினிங். என்ன பிரபு, என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ப்ராஜெக்ட் வேல்யூ என்னன்னு தெரியல உங்களுக்கு? இந்த ப்ராஜெக்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றீங்க? இல்ல சார், உங்களை நம்பினதுக்கு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டீங்கல்ல சார். சாரி சார், ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஊர் ஆளுங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். ஐயோ, ஒன்னும் ஃபேக்டரி விஷயத்த பேசி அமுல் பேபியை வருத்தத்தின்னு இருக்கான் போல இது. இப்போ நம்ம அமுல் பேபி கண்ணில் பட்டோம், அமுல் பேபி நம்மள காய்ச்சத்துறோம். அந்த வழியாவே உள்ள போயிடுவோம். சார், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கூட பார்த்தேன். ஸ்டாப் இட் பிரபு. டு யூ திங்க் we are mad? சார், நோ சார். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது யாரால நடக்குது, எப்படி நடக்குது, இது கூட தெரியாமையா நாங்க இத்தனை வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம்? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஒய்ஃப் தானாமே. அந்த ஊர் ஆளுங்க கிட்ட ஃபேக்டரி வந்தா அது பாதிக்கும் இது பாதிக்கும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் தூண்டி விட்டதே உங்க ஒய்ஃப் தானே. அது இல்ல சார், ஆக்சுவலி யாரும் உங்ககிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லாதீங்க. நான் ஒன்றும் ஃபூல் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. இப்ப நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க டெண்டர் எடுக்க வருவீங்க? சார், யூ லாஸ்ட் யுவர் பிசினஸ். சார் இனி இதுல வர்ற ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், நான் சொல்றது சார். சார், எல்லாம் ரவுடி பேபியால வந்தது. இன்னும் உங்களால நான் எவ்வளவு அவமானப்பட போறேனே தெரியல. வரட்டும் அவங்க. இன்னைக்கு நான் உங்களை திட்டுற திட்டுல
இனிமே உங்க என் விஷயத்துல தலையிடவே கூடாது. ஐயோ கடுங்கோத்துல இருக்கான் போலகுது. இப்ப நம்ம போனோம்னா விடிய விடிய நம்மள பாடம் எடுத்து துவைச்சு அலசி நம்மள காய போட்டுரும். அதுக்காக பாத்ரூம் குள்ளேயே தூங்க முடியும்? வேற கண்ணு சொக்குது. என்ன பண்ணலாம்? அதான் பார்த்துலாம். ஏங்க என்ன அப்படி பாக்குறா? கண்ணு முழி ரெண்டையும் நோண்டிடுவான் பாத்துக்க. தேர்தலாம் செஞ்சுட்டு இப்படி திருட்டு முழி முடிச்சா எல்லாம் சரியாப்படுமா? எல்லாம் என்ன சொல்லணும்? கல்யாணம் தனி பாவம் பார்த்து தாலி கட்டினல என்ன சொல்லணும்? அக்கா ஓடி போயிட்டா, இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு போயிருக்கணும். அத்தை விட்டு பாவம் இந்த குடும்பம் நினைச்சு உன் கத்துல தாலி கட்டின பத்தியா? அது எனக்கு இந்த தண்டனை தேவை. இத்தனை நாளா உங்க அம்மா பாட்டி மூஞ்சிக்காக தான் நீ பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு. ஆனா எப்ப நீ என் பிசினஸ்ல தலையிட்டு என் கம்பெனிக்கு கெட்ட பேரு வாங்கி குத்தியோ, இனிமே நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இனிமே நாம முதல்ல இந்த ஒரே ரூம்ல இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கண் முன்னாடியே நிக்காத, வெளில போ முதல்ல. வெளிய போன்னு சொல்றேன்ல. சரி அமுல் பேபி, நான் வெளில போய் பத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகுதுன்னா பாருடா, நான் திட்ட போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு விவரமா என்ன மாதிரி நீங்க உங்களையே திட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. இதுல அன்னியன் பெர்ஃபார்மன்ஸ் வேற. இப்பெல்லாம் பண்ணா நான் உங்களை விட்டுருவேனா? நம்ம நினைச்ச மாதிரியே அமுல் பேபி வந்துட்டான். ஒத்தி 10 வருஷத்தியா. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பயங்கர பிரில்லியன்ட் நினைப்பா? நான் திட்டறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பேசுவேன் நீங்களே முடிவு பண்ணி பேசிட்டா அப்புறம் நான் உங்களை சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா? முதல்ல உள்ள வாங்க. மாட்ட நீங்க இவ்ளோ கோவமா பேசுற, உள்ள வந்தா அவள்தான். ஐயோ நான் வர மாட்டேப்பா. ரொம்ப பயந்த மாதிரி நடிக்காதீங்க. உள்ள வாங்க முதல்ல வாங்க. விட அமுல் பேபி, நான் வர மாட்டேன். வாங்க. விட அமுல் பேபி, நான் வர நான் மாட்டேன். சொல்றது கேட்கணும். வாங்க ப்ளீஸ் அமுல் பேபி, என்ன விட்டுரு, நான் வர மாட்டேன். வாங்க சொல்லி. ஏய் பிரபு, நான் வர மாட்டேன். கைய விடுறா முதல்ல. இங்க வா. ஐயோ, கையை பிடிச்சது இவன் பார்த்துட்டானே. இப்ப இவனா ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுட்டு அட்வைஸ் வர பண்ணுவானே. செத்தோம் எல்லாம் உங்களால. வாடா. வரேன். என்னண்ணா? என்னடா இதெல்லாம்? ஊர்ல இருந்து வந்ததும் வராததுமா. என்ன இத்தனை நாளா உன் பொண்டாட்டி கூட தானே நீ ஊர்ல இருந்த. என்னமோ பொண்டாட்டிய பார்த்து 10-15 நாள் ஆன மாதிரி எதுக்கு போய் இப்படி பாயிர? கைய பிடிச்சி வைக்கிற ஹாலிய வச்சு. ஏய், என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் அதெல்லாம் ரூம் குள்ள போய் பண்ணணும்டா. நீ பாட்டு ஹால்ல கைய பிடிச்சி பேசுறிய. ஒருவேளை வீட்டுல இருக்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா இப்படிதான் கைய பிடிச்சி இழுத்து ரொமான்ஸ் பண்ணுவியா? என்னது ரொமான்ஸா? ஹலோ, நான் ஒன்னும் ரொமான்ஸ் பண்றதுக்காக கையை பிடிச்சி இழுக்கல. அவங்க வெளியில வந்து படுத்துட்டு இருக்காங்க, உள்ள வாங்கன்னு கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. உள்ள ரொமான்ஸ் பண்ணலான்றதுக்காக வெளியே கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டிட்டு போறதுக்காக வெளியே வந்திருக்க. கரெக்டா? அதுவும் ரொமான்ஸ் தானடா. அண்ணா சும்மா புரிஞ்சுக்காமலாம் பேசாதண்ணே. அவங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? பிரச்சனை போ. ஓ, அப்ப இது கூடல் இல்ல, ஊடல். நீ இப்ப பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புடா.
ரொம்ப ரொம்ப தப்பு. பொண்டாட்டி கூட பிரச்சனைனா அதை வெளியே காட்டிக்கவே கூடாது. பொண்டாட்டியை நம்ம திட்டுறதா இருந்தாலும், பொண்டாட்டி நம்மள அடிச்சு உதச்சி திட்டுறதா இருந்தாலும், அது எல்லாமே 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். இப்படி பப்ளிக்கா நடக்க கூடாதா தம்பி? அண்ணன் ஒண்ணு சொல்றேன், மனசுல வச்சுக்க. சொல்லு, சொல்லி தொலை. ஏய், ரொம்ப முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ரொம்ப சலிச்சுக்கிற. என்ன, நான் இருக்கிற பிரச்சனை நீ ஏன்னா இப்படி படுத்திட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வந்தே சொல்லிட்டு போன. சரிடா, நான் சொல்ல போறத உன் லைஃப் ஃபுல்லா மனசுல வச்சுக்கணும். வச்சுக்கிறேன், சொல்லு. இத பாரு, குத்துனது பொண்டாட்டியா இருந்தா செத்தாலும் வெளியே தெரியக்கூடாது. எப்படி? குத்துனது பொண்டாட்டியாவே இருந்தாலும் செத்தாலும்னா என்ன, உயிரே போனாலும் சரி, அது வெளியே தெரியவே கூடாது. புரியுதா? என்ன ரிப்பீட்டா? சரி சரி. ஊடலோ கூடலோ எதுவா இருந்தாலும் 4 செவத்தை தாண்டி வெளியே வரவே கூடாது. புரியுதா? அதுதானே ஒரு ஆம்பளைக்கு அழகு. சரி சரி, உன் பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு போய் பேசு. ராஸ்கல். இப்போ எதை புரிஞ்சுக்க தெரியலன்றான் இவன். வேற எப்ப பார்த்தாலும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ராங் டைம்ல ராங் என்ட்ரி கொடுத்து ராங் இமேஜினேஷனோட நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். கடவுளே, இந்த வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா ப்ளீஸ். முடியல, போறேன். ஹலோ, ஏங்க என்ன இப்படி பண்றீங்க? எல்லா இடத்துல என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு போறான் தெரியுமா? முதல்ல நீங்க உள்ள வாங்கல. உயிரே போனாலும் நான் உள்ள வரமாட்டேன். நீங்க உயிரே போனாலும் உள்ள வர மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்க. ஆனா என் அண்ணன் உயிரே போனாலும் உள்ளதான் போகணும் சொல்லிட்டு போறான். ஏங்க இப்படி ஆளாளுக்கு என்ன படுத்துறீங்க? ஏங்க உள்ள வர மாட்டீங்க? உள்ள வந்தா நீ என்ன திட்டுவ. திட்ட மாட்டேங்க, வாங்கல. சத்தியமா? சத்தியமாங்க, வாங்க. ஜாலி வர. அப்பா நல்லா ஹாப்பியா போறாங்க. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் புருஷ விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்காங்க. கோமா திட்ட வந்த நம்மளே அவங்க கிட்ட கெஞ்ச விட்டாங்க. நம்மதான் கெஞ்சிட்டோமே. இந்த ஆம்பளைங்க எப்பவுமே இப்படிதான், பொறுப்பே இருக்காது. எனக்கு தான் டயர்டா இருக்குது. அதுக்காக போட்டதெல்லாம் போட்டபடியா இருக்கும்போது அதை பார்த்துன்னு சும்மாவா படுக்க முடியும்? எவ்வளவு முக்கியமான பைல் இது, இதெல்லாம் எவ்வளவு பத்திரமா வைக்கணும். இப்படி போட்டு வைக்கிறது என்ன? உள்ள மனசாட்சியே கிடையாதா? ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க, அப்புறம் இந்த ஃபைல்லாம் மட்டும் பத்திரமா வச்சு என்ன பண்றது? இனிமே இது குப்பையில தான் போடணும். ஒரு ப்ராஜெக்ட ஒண்ணு இல்லாம பண்ணி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டீங்க. அப்படியே ரொம்ப பொறுப்பா இருக்க மேல பேசாதீங்க. நீ திரும்ப கோவமா பேசுற? என்ன எதுவும் திட்ட மாட்டேன்னு சொன்னதால தானே நான் ரூம்குள்ள வந்தேன். நீ இப்படி திட்டுறதா இருந்தா நான் வெளியவே போய் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? நீங்க செஞ்சது சொன்னா உங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்குல்ல? ஐயோ அமுல் பேபி, இன்னும் உனக்கு கோவம் போல இது. எனக்கு ரொம்ப பயமாகுது, நான் வெளியே போய் பாத்துக்கிறேன். இருங்க, சும்மா படுத்துட்டு இருக்காதீங்க. நீங்களா பயப்படுறாளா? நடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க, ஓவரா பண்ணிட்டு. சரி, நான் இனிமே எதுவுமே பேசல, போதுமா? உள்ளே படுத்துக்கோங்க, எல்லாம் என் நேரம். போங்க. இந்த போன் வேற விழுந்துருச்சு.
அப்பாடா பொங்கி வந்த எரிமலைய புகைய போட்டு அணைச்சாச்சு. ரவுடி பேபி, இது அப்படியே மெயின்டைன் பண்ணி போய்க்கின்னே இரு. ம்.